இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, தவக்காலத்தில் 3ஆம் ஞாயிறு சனிக்கிழமை திருப்பலி. நாம் அனைவரும் இந்த அல்போன்ஸ் அம்மாள் நினைவகத்திலே இணைந்து திருப்பலி ஒப்புக் கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மானாமதுரை இறை சமூகமாகிய நாம் நேற்று மாலை புறப்பட்டு இன்று அதிகாலை இந்த இடத்திற்கு வந்து இந்த நினைவிடத்தில் நாம் நம்முடைய ஜெபங்களை அல்போன்ஸ் அம்மாள் வழியாக இறைவன் ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இறைவன் தாமே நம்முடைய ஜெபங்களை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது இங்கு கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய பயணம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதற்காக நாம் மன்றாடுவோம். இதிலும் குறிப்பாக இந்த திருப்பலி நம்முடைய தேவாலயம் இன்னும் நல்லபடியாக திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். லில்லி அவர்கள், ஜோசப் அவர்கள் குடும்பத்திற்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இக்குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். சவரியம்மாள் அவர்கள் குடும்பத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இக்குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பெர்க் சகாயம் இவர்கள் குடும்பத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை இணைத்து நாம் இந்த திருப்பலியை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த அருமையான திருப்பலியை தகுதியான முறையில் நாம் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குறைகளை நினைச்சு பார்ப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பெருமறியால் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இறைவனுடைய மன்னிப்பை பெற தலைவணங்கி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்வான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்வுறும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறையுண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பமடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல் வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரி பழிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய்? என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய்? ஏன் என்னை நீ தெரிந்தாய்? என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய்? உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டே. தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றேன். உன்னோடு நான் வாழுவே. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று
உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தே, நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீ தேடும் மான் போல தேடி வந்தே, நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ளம் நின்றாய், நீதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவே, ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றொருவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10இல் 1 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயரை அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவர் இன்று நமக்கு வழங்கும் இறை வார்த்தை மனித வாழ்க்கையில், மனித இயல்பிலே எல்லோரும் தம்மை உயர்வாக கருதுவதையே
ஒரு எண்ணமாக கொண்டிருக்கின்றனர். யாருமே தன்னை குறைத்து பேசுவதை, தன்னை மதிப்பு குறைவாக பேசுவதை, தன்னை ஏளனமாக பேசுவதை விரும்ப மாட்டார்கள். குழந்தையை போல பேசுவதை விரும்புவோம், குழந்தைத்தனமான பேச்சை விரும்புவோம். ஆனால் ஒரு அசிங்கமான பேச்சுகளை விரும்ப மாட்டோம். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், யூ பி லைக் எ சைல்ட், டோன்ட் பி லைக் எ சைல்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தை போல நீங்கள் இருக்க வேண்டும், ஆனால் சில்லி குழந்தையை போல நீங்கள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு இன்று 2 நபர்களை சொல்லுகிறார். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். 2 பேரும் ஜெபிக்க வந்த முறையை பற்றி சொல்லுகிறார். நாமும் மானாமதுரையிலிருந்து இந்த அல்போன்ஸ் அம்மா நினைவகத்திற்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இன்றைய வாசகம். இந்த பரிசேயரை போல ஏதோ பாசாங்கு காட்டி ஜெபிக்கிற தனமாக, ஏதோ வெளிவேடத்தனமாக ஜெபிக்கிற தனமாக நம்முடைய ஜெபம் இல்லாமல், வரி தண்டுபவரை போல உள்ளார்ந்த அன்புடன் நம்முடைய ஜெபம் இருக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபித்து வாழ்ந்தவன் தான் தூய அல்போன்ஸ் அம்மாள். இவள் இந்த இடத்திலே கல்லறை வைக்கப்பட்டிருக்கிறது. அவளை அடக்கம் செய்யப்பட்ட இடம் இந்த இடம். அருகாமையில் இருக்கிற அந்த ஓட்டு கொட்டகைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இல்லத்தில் தான், கண்ணீர் மடத்தில் தான் கடைசி காலங்களில் வாழ்ந்து மரித்தவள். நம்முடைய மானாமதுரை குழந்தை தெரசாவை போல, பாதுகாவலி குழந்தை தெரசாவை போல துன்பங்களை தானே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவள், கிறிஸ்துவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவள், அதுவும் தாழ்ச்சி வழியில் வாழ்ந்தவள் இந்த அல்போன்ஸ் அம்மாள். ஆகவேதான் இவளுடைய இந்த இடத்திலே எத்தனையோ அற்புதங்களும், எத்தனையோ நல்ல காரியங்களும், எத்தனையோ வல்ல செயல்களும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவர்களுக்கு புனித பட்டத்தை கொடுத்தார்கள். இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே வந்து இந்த அம்மாவின் வழியாக எத்தனையோ நலன்களை, வரங்களை, ஆசிகளை பெற்று சென்றிருக்கிறார்கள். நாமும் இங்கு வந்திருக்கிறோம். இந்த வரி தண்டுபவரை போல தூரத்தில் இருந்து, அதாவது பாவ நோயில் தூரத்தில் இருந்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக அந்த வரி தண்டுபவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது போல நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நாமும் நமக்காக, நம்முடைய பங்குக்காக, இன்னும் நம்முடைய தேவை, நம்முடைய ஜெப தேவை யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்காக, குறிப்பாக உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற சண்டை சச்சரவுகள் நீங்கி, குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் அந்த போர் நீங்கி அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காகவும், உலக மக்கள் அனைவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து காணிக்கை பவனியிலே நாம் பங்கெடுப்போம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம்
மனம் உன்னிடத்திலே பானமாக மாறும். மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே மனம் காண ஏற்றிடுமே காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையாகிய இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு மறை நிகழ்வுகளை அணுகி வர அருள் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. இறை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒன்று சேர்ந்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது தம்மோடு இருந்தவர்களை பார்த்து தம்முடைய அன்பு பிள்ளைகளை நோக்கி கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி கூடியிருந்தவர்களை பார்த்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய நல்லவர்கள் தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டுமென மன்றாடுகிறோம். இறைவா, உலகம் எங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை, குறிப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், தல ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இங்கு கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரை, இன்னும் நம்முடைய வேண்டுதல் யார் யாருக்கு தேவையோ அவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். நோயினால் பிணியினால் கஷ்டப்படுகிறவர்கள், மருத்துவமனைகளில் உள்ளவர்கள், இன்னும் பல்வேறு மன கஷ்டத்தோடு மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள், கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள், குடும்ப பிரச்சனைகளோடு இருந்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் பல்வேறு தீமைகளினால் கஷ்டப்படுகின்றவர்கள், பேய் பசாசுகளின் தொல்லைகளினால் உபத்திரப்படுகிறவர்கள் அனைத்து பேருக்காகவும் நாம் ஜெபிப்போம். எத்தனையோ பேர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ரஷ்ய உக்ரைன் போர் அமைதி நிலவ வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் இந்த நினைவிடத்தில் நாம் உலக அமைதிக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து மரித்தவர்கள், மரித்த அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், இயேசுவில் நிறை வாழ்வு பெற மன்றாடுவோம். கன்னி தாயான மரியாள், கணவரான யோசேப்பு, திரு தூதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிறை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை மகன் இயேசு கற்றுத் தந்தவாறு இறை அரசு மண்ணிலே வர வேண்டுமென்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய தீமைகளிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. கூடி வந்திருக்கிற எங்களுடைய குறைகளை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொடுத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு இந்த பலிபீடத்தின் வழியாக இந்த அம்மா நினைவிடத்தில் நமக்கு தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் ஒருவரை பார்த்து நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவான மகிழ்வான வாழ்வு கொடுப்பதாக. ஆமென்.
என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் என் ஜீவன் உயிர் வாழவே. உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும் என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் என் ஜீவன் உயிர் வாழவே. மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம், மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம். தெய்வமே உன்னாலே நான் என்றும் வாழ்வேன். உயிராக உறவாக என் தெய்வமாகும் என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும். தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளை போதும் என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் என் ஜீவன் உயிர் வாழவே. உன்னை விட்டு வெகு தூரம் சென்றே ஊதாரி வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். உனதன்பு நெறிகள் நான் மறந்தேன். உதவாத செயல் எல்லாம் செய்தேன். செல்வம் சேர்த்தேன் மகிழ்வே இல்லை. உறவை சேர்த்தேன் உணர்வே இல்லை. என் வாழ்வை நீ மாற்றுமே. என் வாழ்வை நீ மாற்றுமே. உயிராக உறவாக என் தெய்வமாகும் என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும். தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும் என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் என் ஜீவன் உயிர் வாழவே. தடுமாறும் என் வாழ்க்கை ஓடம் துணையாலே உன் கரையை சேரும். விழியோரம் வழிகின்ற நீரும் விடை தேடி உன் பாதம் சேரும். என் வாழ்க்கையின் நம்பிக்கை நீ உயிர் தேடிடும் உயர் செல்வம் நீ. என் வாழ்வில் எல்லாமே நீ. என் வாழ்வில் எல்லாமே நீ. உயிராக உறவாக என் தெய்வமாகும் என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும். தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும் என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் என் ஜீவன் உயிர் வாழவே. மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம். மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம். தெய்வமே உன்னாலே நான் என்றும் வாழ்வேன். உயிராக உறவாக என் தெய்வமாகும் என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும். தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும் என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும்
என் ஜீவன் உயிர் வாழவே. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனாம் என்னிடம் எழுந்தது ஏனோ. நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம் அருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை வேண்டுகின்றோ. உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனத்தோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பிலும் ஆண்டவரின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அன்னை மரியாள் உள்ளம் ஆழம் காணா கடலாம். அன்னை மரியாள் உள்ளம்
அன்பு கருணை உருவாய் ஆண்டவன் தந்த அரும் பொருளாம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோ. ஆண்டவரில் பிரியமானவர்களே, மானாமதுரையிலிருந்து வந்திருக்கின்ற இறை மக்களுக்கு உரிய அறிவிப்பு. இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த ஒரு அருமையான பரிசுத்தமான திருப்பலியை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் இந்த பங்கினுடைய ரெக்டர் அவர்களுக்கும் மற்றும் தந்தையர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஒன்று. இரண்டாவது, நம்மை இன்று முழுவதும் வழிநடத்தி செல்ல அருட்சகோதரி செல்வி அவர்களும் அவரோடு இணைந்து இந்த கேரளாவை சேர்ந்த ஆசிரியை அவர்களும் நமக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக நாம் வரவேற்போம். மூன்றாவதாக, இந்த இடத்தில் தான் நாளை காலை வரை நாம் இருக்க இருக்கிறோம். தங்குகிற இடம் அந்த இடம்தான். நாளை காலை